3 மாதங்களுக்கு முன்பு தனது வீட்டில் தவறி விழுந்ததைத் தொடர்ந்து தனது கால்களின் கட்டுப்பாட்டை இழந்ததாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். அச்சம்பவத்தை விவரித்த 100 வயதான மகாதிர் தனது வழக்கமான காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தனது வலது காலின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறினார். மேலும் தனக்கு தலையில் சிறிய காயம் ஏற்பட்டதாகவும் கடுமையான வலியால் அவதிப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சில நாட்களுக்கு பிறகு வலி குறைந்தது என்று அவர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பகிரப்பட்ட போட்காஸ்ட் டாக்டர் எம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியில் தெரிவித்தார். ஆனால் இப்போது 3 மாதங்களுக்கு பிறகு நான் குணமடைந்து நிற்க முடிகிறது. ஆனால் என்னால் இன்னும் என் கால்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு கால்களே இல்லாதது போல் உணர்கிறேன் என்று மகாதிர் தெரிவித்துள்ளார். விபத்தை தொடர்ந்து மகாதிர் ஜனவரி 6ஆம் தேதி கண்காணிப்பிற்காக ஐஜேஎன்னில் அனுமதிக்கப்பட்டார். மலேசியாவின் விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறைகள் தற்போது நிலவி வரும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியால் அழுத்தத்தின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கி உள்ளதாக பொருளாதாரத்துறை அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா நசீர் தெரிவித்துள்ளார். மார்ச் 23 முதல் 28 வரை 6 விமான நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட 55 வாராந்திர விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும், மார்ச் 1 முதல் 25 வரை சுற்றுலா பயணிகளின் வருகையில் சரிவு பதிவாகி உள்ளதாகவும் அக்மால் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு மேற்கு ஆசியாவிலிருந்து 1,5 மில்லியன் விமான பயணிகள் மட்டுமே வருவார்கள் என்று தற்போது கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் மற்ற போக்குவரத்து பிரிவுகள், குறிப்பாக சரக்கு கையாளுதல் மற்றும் பொது போக்குவரத்து பயணிகள் இயக்கம் தற்போதைக்கு ஒப்பீட்டளவில் நிலையானதாகவே உள்ளது என்று உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறித்த தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ச்சியான உலகளாவிய விலை அழுத்தங்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு மாற்றமாக 2 பூடி மதானி திட்டங்களின் கீழ் டீசல் பயனாளர்களுக்கான பண உதவியை ஏப்ரல் மாதத்திற்கு 300 ரிங்கிட்டிலிருந்து 400 ரிங்கிட்டாக உயர்த்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. கூடுதலாக வழங்கப்படும் 100 ரிங்கிட் ஏப்ரல் 21ஆம் தேதி வழங்கப்படும் என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த உயர்வு விவசாயிகள், சிறு விவசாயிகள் மற்றும் தகுதியுள்ள தனிநபர் டீசல் வாகன உரிமையாளர்களுக்கு பயனளிக்கும். இதில் பூடி அக்ரி கமாடிட்டி திட்டம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளையும், பூடி டீசல் இண்டிவிட் திட்டம் தீபகற்ப மலேசியாவில் சுமார் 1,50,000 பயனாளர்களையும் சென்றடைகிறது. மேலும் வாகனங்கள் அல்லாத பயன்பாட்டிற்கான டீசல் வாங்கும் விதிகளை தளர்த்துவதாகவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி விவசாய எந்திரங்களின் உரிமையாளர்கள் செல்லுபடியாகும் பதிவு ஆவணங்களை சமர்ப்பித்தால் சிறப்பு அனுமதி இல்லாமல் 20 லிட்டருக்கும் மேல் வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை பறிக்கும் தனது நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு மலேசியா அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை சீர்குலைத்து பொருளாதார நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் என்று மலேசியா எச்சரித்துள்ளது. இந்த முற்றுகையானது அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதைக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் வர்த்தக கப்பல்கள் மற்றும் சரக்குகளின் போக்குவரத்தை தடுக்கும் என்றும், இது உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் உரம் போன்ற முக்கிய பொருட்களுக்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். இந்த முக்கிய வழித்தடத்தை திறந்து வைக்க சர்வதேச ஒத்துழைப்புக்கு அமெரிக்கா முன்னர் அழைப்பு விடுத்திருந்ததை சுட்டிக்காட்டி இந்நடவடிக்கையின் பின்னணியில் உள்ள நியாயத்தை அவர் கேள்விக்குள்ளாக்கினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலோ அல்லது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலோ நடக்கும் போர் என்பது அவர்களுடைய மோதல். எந்த காரணத்திற்காகவும் உலகின் பிற நாடுகளை பணைய கைதிகளாக பிடித்து வைக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்கா அத்தகைய நடவடிக்கையை எடுக்கக்கூடாது என்றும், ஏனெனில் அது கடுமையான உலகளாவிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க கடற்படை உடனடியாக ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடும் என்றும், இராணுவ சுங்கவரி செலுத்திய கப்பல்களை சர்வதேச கடல் பகுதியில் இடைமறிக்கும் என்றும் அவர் அறிவித்தார். ஒரு பெண்ணை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு பேருந்தை ஓட்டிச் சென்ற விரைவு பேருந்து ஓட்டுநர் இன்று ஜாசின் மாவட்ட காவல் தலைமையகத்தில் தனது வாக்குமூலத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காணொளியில் உள்ள பெண்ணும் அதே நாளில் தனது வாக்குமூலத்தை அளிப்பார் என்று மாவட்ட காவல்துறை தலைவர் லீ ராபர்ட் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் இருவரையும் தொடர்பு கொண்டதாகவும் இருவரும் இன்று ஆஜராவதாக உறுதி அளித்துள்ளதாகவும் லீ தெரிவித்தார். அந்த பெண் தற்போது கெடாவில் இருப்பதாகவும், ஓட்டுநருடன் காவல் தலைமையகத்திற்கு செல்வதற்கு முன்பு கோலாலம்பூருக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஓட்டுநர் தான் சுங்கைபேசியில் இருப்பதாகவும், வாக்குறுதி அளித்தபடி விசாரணைக்கு உதவ ஜாசினுக்கு வர ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார்.
1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42 ஒன்றின் கீழ் நடத்தப்படும் இந்த விசாரணையை முடிக்க இரு நபர்களின் ஒத்துழைப்பு முக்கியமானது என்று அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். விரைவு பேருந்து ஓட்டுநருக்கு திருமணமாகிவிட்டது என்றும் அந்த பெண் அவருக்கு அறிமுகம் ஆனவர் என்றும் நம்பப்படுவதாகவும் காவல்துறை உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பேருந்து கோலலம்பூரில் உள்ள டிபிஎஸ்ஸில் இருந்து ஜொகூரில் உள்ள லார்க்கினுக்கு சென்று கொண்டிருந்தது. வைரலான 8 வினாடி காணொளி ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 7:30 மணியளவில் ஜாசினில் உள்ள பெம்பான் ஓய்வு மற்றும் சேவை பகுதியை நோக்கி பேருந்தை ஓட்டிச் செல்லும் போது ஓட்டுநர் ஒரு பெண்ணை தன் மடியில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.